ஏ.ஆர். ரஹ்மான் இசை நிகழ்ச்சியை காண முடியாதவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியான மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் நடத்தப்படுவதாக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இந்த இசை நிகழ்ச்சி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. பின்னர் செப்டம்பர் 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் பெற்ற டிக்கெட்டுடன் வரலாம் எனவும் அப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாகனம் நிறுத்த வசதியுடன் சேர்த்து 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்திருந்த சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த அர்ஜுன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முறையான முன்னறிவிப்பு செய்யாதாலும் செப்டம்பர் மாதம் நடந்த போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க முடியாதாலும் இதற்காக மன உளைச்சலுக்கு ஏற்பட்டதாகவும் கூறி இதற்காக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் கட்டண தொகையை திருப்பி தர நிகழ்ச்சி நடத்திய தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த ஆணையம் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த தனியார் நிறுவனமான ஏசிடிசி நிறுவனம் மனதாரருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடாகவும் 5,000 ரூபாய் வழக்கு செலவாகவும் மொத்தம் 55,000 ரூபாய் 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.